Hey guys, welcome to the course. ஸோ என் பேர் அஸ்வின், நான் ஒரு சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கர். ஸோ இந்த கோர்ஸ் ஃபுல்லாக நான் தான் உங்களுக்கு எடுக்க போகிறேன். இந்த கோர்ஸ் எதை பற்றி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பைத்தான் பற்றி. ஸோ பைத்தானை வச்சு நம்ம வந்து ஹேக்கிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து இது வரைக்கும் நீங்கள் என்னோட பழைய எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கோர்ஸில் வந்து பார்த்தோம்னா ஒரு 4 to 5 பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் நம்ம எழுதியிருக்க மாட்டோம். ஆல்ரெடி இன்டர்நெட்டில் வேற ஒருத்தங்க எழுதி வச்ச பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து என்னோடய பழைய கோர்ஸ் எடுத்து நீங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா, அப்படி இல்லை நீங்கள் நார்மலாகவே என் கோர்ஸ் எடுக்காமல் நீங்கள் ரியல் லைஃப்பில் பைத்தான் வச்சு இருக்கிற ஹேக்கிங் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்காட்டியும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு பேசிக்லேயும் எதுவும் சொல்லி தருவேன். ஸோ ஜஸ்ட் அது தெரிஞ்சிருக்கிறது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். இந்த கோர்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைத்தானோட பேசிக்ஸ் கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ பைத்தானோட பேசிக்ஸ் பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசிக்ங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு 20 to 30 வீடியோஸ் வந்து வெறும் பேசிக் தான் இருக்கும். பைத்தான் பேசிக்ஸ் மட்டும் இருக்கும். நம்ம வந்து ஹேக்கிங் ரிலேட்டடான டாப்பிக்கே வராது. ஓகேவா? ஹேக்கிங் பற்றி நம்ம எந்த டாப்பிக்கும் வராது. ஃபஸ்ட்டு அந்த பேசிக் செக்ஷனில் பைத்தான்ங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? அதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹேக்கிங்க்கு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களை ஆட்டோமேட் பண்ணலாம், வெப்சைட்ஸ் டெவலப் பண்ணலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான விஷயம் இருக்குது நீங்கள் வந்து பைத்தான் வச்சு பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ பைத்தான் வந்து ஹேக்கிங்காகலாம் கண்டுபிடிக்கிறது, ஜஸ்ட் ஹேக்கிங்கிறது ஒரு பார்ட், அவ்வளோதான். அதனால் உங்களுக்கு வந்து பைத்தான் வந்து ஹேக்கிங்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு வந்து பைத்தான் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து பைத்தானை வந்து ஹேக்கிங்க்கு யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 to 30 வீடியோஸ், எக்ஸாக்டாக எவ்வளோ கவுண்ட்டுன்னு தெரியாது, பட் 20 to 30 வீடியோஸ் வந்து பைத்தானோட பேசிக்ஸ் பற்றி இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பைத்தான் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேசிக்ஸ் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பைத்தான் ஃபார் ஹேக்கிங் உள்ளே வருவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக பண்ணுவோம். சப்போஸ் நீங்கள் என்னோடய ஓல்டு கோர்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி கலி லினக்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த கோர்ஸை டேரெக்டாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அந்த பேசிக்ஸை முடிச்சுட்டு கலி லினக்ஸை எப்படி நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அதனால் உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அடுத்த வீடியோலேருந்து பைத்தானோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து பைத்தான் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு, அந்த கோடு பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐடிஇ தேவை. ஓகேவா? ஸோ ஐடிஇங்கிறது ஒன்றும் இல்லை, எப்படி வந்து இப்போ ஒரு நோட் பேட் இருக்கோ அந்த மாதிரி ஐடிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம நோட் பேடில் ஏதாச்சும் ஒரு கோடிங் எழுதுகிறோம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு பைத்தான் கோடே நம்ம எழுதுகிறோம்னு வச்சுப்போம். அந்த கோடு என்ன ஆகும், ஜஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும், அவ்வளோதான். பட் இதே ஐடியில் எழுதுறோம், ஐடியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நோட் பேட் மாதிரி தான் இருக்கும். பட் அதில் நம்ம என்ட்ரு பண்ணும்போது நம்ம தப்பாக ஏதாச்சும் என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா ரெட் கலரில் கோடு வரும். எப்படி நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட் யூஸ் பண்ணியிருப்போம், நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணால் ரெட் கலரில் கோடு வரும். அந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராமிங்கில் பைத்தானில் ஏதாச்சும் ஒரு எரர் பண்ணோன்னா நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் இல்லை, சப்போஸ் வந்து ஒரு கமா விட்டுருக்கலாம், கோலன் விட்டுருக்கலாம், இல்லை ப்ராக்கெட் விட்டுருக்கலாம். இந்த மாதிரி சில இது நம்ம எரர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐடி வந்து நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணும், இந்த இடத்துல இப்படி ஒரு எரர் இருக்குது, ஸோ சால்வ் பண்ணுங்கள், இல்லைனா ப்ரோக்ராம் டோட்டலாக கிராஷ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லும். ஸோ நம்ம வந்து இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஐடியை வந்து ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது நம்ம விண்டோஸில் தான் பண்ண போகிறோம். சப்போஸ் உங்கள்கிட்ட மேக் இருந்துக்கு அப்படிலாம் லினக்ஸ் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. இது ஏன்னா அந்த ஐடி வந்து எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் ஒர்க் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணி கற்றுப்போம். ஸோ இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறது பைத்தான் பேசிக்ஸ், அதுக்கப்புறம் தான் பைத்தான் ஃபார் ஹேக்கிங் வரும். பைத்தான் ஃபார் ஹேக்கிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெரைட்டிஸ் ஆஃப் டூல்ஸை பில்ட் பண்ணுவோம். ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து ஒரு நிறையா டூல்ஸ் இருக்கும் நம்ம பில்ட் பண்ணுவோம். எக்ஸாக்ட் கவுண்ட் இப்போ எனக்கு தெரியல, பட் கோர்ஸ் முடிச்சப்பறம் தான் எனக்கே தெரியும் எக்ஸாக்டாக நம்ம எத்தனை டூல்ஸ் பில்ட் பண்ண போகிறோம்னு. பட் நிறைய பவர்ஃபுல்லான டூல்ஸ் இருக்கும். அதாவது நான் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்லேருந்து மேக் சேஞ்சர், ஜஸ்ட் வந்து மேக் ஐடி எப்படி சேஞ்ச் பண்ணலாம். மேக் ஐடிங்கிறது வந்து எப்படின்னா உங்களோட ஐபி. ஓகேவா? அதான் மேக் ஐடி பேசிக்காக. ஸோ அதை எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ். ஸோ வைரஸ் வந்து நீங்கள் வந்து நீங்களே வந்து ஒரு டூல் எழுதலாம் பைத்தானில். அந்த டூல் என்ன பண்ணும், வைரஸை ஜென்ரேட் பண்ணும். நீங்கள் வந்து யாருக்கிட்டையும் போய் ஹெல்ப் பண்ண வேணாம், இல்லை இன்டர்நெட்லேருந்து நீங்கள் அந்த வைரஸை டவுன்லோட்லாம் பண்ண வேணாம். நீங்களே ஒரு டூல் எழுதுவீங்க, அந்த டூலே வைரஸை ஜென்ரேட் பண்ணும்.
ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை பண்ணுவோம். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஹேக்கிங் டூல்ஸ் நிறையா பில்ட் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் நீங்களே வந்து ஓனாக என்ன மாதிரி ஹேக்கிங் டூல்ஸ் உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்களே ஓனாக பில்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸ் எண்டிங்கில் அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக நாலேஜ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பைத்தான் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.